வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான். இந்த வீடியோவில் நம்ம ஆரம்பித்ததும் மாதிரி சக்கரை ஆட் பண்ணிடுறேன். என்ன ஸ்டார் லெவல் 15 நம்மளோட வேர் ஹவுஸ் வந்து பாருங்கள். 4 ராக்கு எல்லாத்துக்கும் தேவையானதுக்கு மட்டும்தான் ஸ்லாட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ரேக் தேவையானது, அடுத்து ஒரு ரேக் நிறையா மீதி இருந்துச்சா ஒரு ரேக் வேறு இருக்குது அப்படின்னு தான் நான் போட்டேன். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், பல்காக ஆர்டர் போட்டேன் மக்களே. ஒரு $1000 இருந்துச்சு, $800 போட்டேன். ஹையரிங் ரீஸ்டாக்கர் ஹையர். என்னது இது தம்பி, ரீஸ்டாக்கரு வா 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 வந்துட்டா மக்களே. ரீஸ்டாக்கர் தம்பி, ரீஸ்டாக்கர் நல்லா வேலை சரியா மக்களே. நம்ம கடைக்கு ரீஸ்டாக்கர் வந்தாச்சு. வா 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 ஓப்பன். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாத்தையும் அவனே வந்து ரீஸ்டாக் பண்ணிடுறான் மக்களே. இனிமேல் அண்ணன் வெட்டி ஆஃபீஸர் தான். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வேர் ஹவுஸில் தான் பார்க்கணும் எந்த ப்ராடக்ட் இல்லைன்னு. இதான் அவனே இப்போ தூக்கி குப்பைட்டு போட்டான் மக்களே. இல்லாதது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறான். எஸ், கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இனிமேல் அண்ணன் ஃப்ரீ பேர்ட். டே அம்பி, என்ன ப்ராடக்டா? நம்ம தான் மக்களை லேபிள்லாம் ஒட்டி பொறுமையாக ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கணும். அண்டு நியூட்ரலா இல்லையா? நியூட்ரலா எடுத்துக்கிட்டு வந்து அடுக்கடா. டேய் நியூட்டெல்லாவும் பயோ எக்ஸைட் பேக்கும், நியூட்டெல்லாவும் எக்கும் எக்கு நியூட்டெல்லா பர்ச்சேஸ். நியூட்டெல்லா ஆமாம், நியூட்டெல்லா இல்லையா? நியூட்டெல்லா நானே கொண்டு போய் அடிக்கிறேன் மக்களே. இவெல்லாம் அடிக்க மாட்டான் டக்குன்னு. பாருங்க, கடையே ஃபுல்லாக இருக்க போகுது. மறுபடியும் போய்ட்டு நியூட்டெல்லா வைக்கணும். அவனும் ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் ரீஸ்டாக் தான் பண்ணிகிட்ருக்கேன். டே இந்த மாதிரி குச்சி கம்மியில் ஏதாவது மாட்டிக்காதடா மக்களே. அடுத்தது எக்கு கடையிலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குது, அடுக்கிட்டு போயிட்டு வேர் ஹவுஸில் வைப்போம். ஒருத்தன் ரீஸ்டாக்கரு, ஒருத்தன் கேஷியரு, பல வேலைக்காரங்களோட சுற்றிட்டு இருக்கேன் மக்களே. ஸோவே எனக்கு நோ ப்ராப்ளம். வை சில பல எக்ஸும் இருக்குது. இப்போ நான் ஸ்மூத்தாக கடையை ரன் பண்ணலாம் மக்களே. ப்ராடக்ட் நான் சொல்ல வராது கிட்டத்தட்ட. நார்வல்லோ காஃபி வேர் ஹவுஸில் ஸ்டாக் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணும். ஒரே தலைவலி மக்களே. பாருங்கள் நம்மளோட கடையை மக்களே. ஒரு பல்கான வில்லிங்கு பார்ப்போமா? எத்தனை டாலரா? $48. நெக்ஸ்ட் ஒரே ஒரு டீ பிளாக்காக வச்சுப்பா மக்களே. டக்குன்னு போயிட்டான். மில்க் எக்கு கண்டுபிடிக்க முடியலையாடா. நம்ம ரீஸ்டாக்கர் தம்பி பண்ணுற வேலையெல்லாம். $25, $31, $36, $39, $42, $46. எஸ், நீ கோக்கு சோடா பாஸ்தா எல்லாம் மக்களே. நானும் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுது. பச்சை கலரில் தான் காமிக்குது. கேஷ் கவுண்டர். ரீஸ்டாக்கர் தம்பி, இங்கே ஏதாவது தீந்துருச்சு பாடுறா. இல்லை மக்களே, அது இந்த மில்க்கு தான். மில்க்கு 6 பேக் இதான் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியலன்னு போனானே. டே நான் மில்க்கு 6 பேக்குக்கும் ஸ்லாட் போட்டிருந்தேனேடா. தீந்துருச்சா? இல்லையா மில்க்குக்கு ஸ்லாட்டு 6க்கு?
இல்லையா நம்ம வேறு விஷயம் எதெல்லாம் இல்லைன்னு பார்க்கணும் மக்களே. கஸ்டமர்ஸ் ஒருத்தர் கூட இல்லை. ரீஸ்டாக்கர் தம்பி மக்களே, அவனோட வேலை ஏதாச்சும் முடிச்சுட்டு நின்றுக்கிட்டான். ஆனால் இவ்வளோ நேரம் வேலை பண்ணுறானேன்னு பார்த்தேன். க்ளோஸ்டா ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் 5 டே ரீஸ்டாக்கரே உனக்கு கிடச்சிருவேண்டா மக்களே. இப்போ வேர் ஹவுஸ்லாம் போயிட்டு செக் பண்ண என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லைன்னு. மக்களே இப்போல்லாம் இந்த கேமில் ஒரு டே போகிறதுக்கே ஐயோயோயோயோயோயோயோயோ டேவே போக மாட்டேங்குது மக்களே. டேவே போக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இங்கே வந்து வேர் ஹவுஸ் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணுறேன்னா பையன் எல்லாத்தையும் கடையை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் கடையில் போய் ஸ்டாக் பண்ணுவான். அவன் ஸ்டாக் பண்ணிவிட்டு அவன் தான் ஸ்டாக் பண்ணுவான் கடையில் போயிட்டு. கடைக்குள்ளலாம் இப்போ நான் போய் ஸ்டாக் பண்ணுறதே இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது மக்கள் இந்த வேர் ஹவுஸுக்கு வந்து ஸ்டாக் போட. நான் 2 போடுறேன். 1000 இருந்தாலும் கரைஞ்சிருது. ஆனால் நாளைக்கு நான் எதுவுமே ஆர்டர் போடுறது இருக்காது. ஏன்னா 2 பாக்ஸாக போட்டால ஆயில் அது நாளைலேருந்து 3 பாக்ஸாக போடலான்னு பார்த்துட்ருக்கேன். 3 பாக்ஸ் போட்டால் இந்த வேர் ஹவுஸில் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில. இந்த 2 பாக்ஸ் ஒரே ஐட்டமாக தான் இருக்கும். இது நான் டீ பிளாக்கு, இது நான் டீ பிளாக்கா, அதே டீ பிளாக் தான். என்னடா இருக்குது டீ பிளாக், கருப்பு டீ. ரீஸ்டாக்கர் கிளம்பிட்டானா? அவன் கிளம்பிட்டான் மக்களே. டீ பிளாக் வச்சதும் கிளம்பிட்டான் மக்களே. இதுக்கு 2-3 லேபிள் வச்சுட்ருக்கேன். மிச்சம் இல்லாமல் நான் பார்க்குறேன். ஷாப்பிஸ் ஓபன் வாவ். அடுத்த லைசன்ஸுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது $3000. ஏன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? வேர் ஹவுஸை ஒரு ஸ்டெப் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஒரு ஸ்மால் ரேக் வாங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லாட் கிடைக்கும் வேர் ஹவுஸில். அப்புறமா நம்மளோட ஸ்டோரை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு ஷெல்ஃபு வாங்கிட்டா மக்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். அப்படின்னா பார்த்துக்கோங்க. $3000 டோட்டலாக $3000 ஆகும் மக்களே. நான் கணக்கு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கம்மா அவனை ஃபுல்லாக இருக்குது. ரீஸ்டாக்கர் வெறித்தனம் தான். டேய் சாக்கா பிக் சீரியல்ரா. நான் பாட்டுட்டு நைட்டில் எவ்வளோ நேரம் உழைக்கிற மக்களே. மாடாக உழைச்சி ஏதாவது தேர மக்களே. நல்ல வேலை கார்காரன் விட்டு ஏற்றிருப்பான். கார் கிவ் மீ அ ரைட் கொடு நான் இப்படி தான் மக்களே ஓடிட்டு இருப்பேன். ரைட் கொடு, என்னை கூட்டிகிட்டு போ எஸ் கூட்டிகிட்டு போதே. கார் கூட்டிகிட்டு போ. இது வரேன். ஐயோ கார் மேலே ஏறி போக முடியாதா? கார் என்னை கூட்டிகிட்டு போ. கார் நான் கார் நீ அண்ணனை கூட்டிகிட்டு போக மாட்டியா? ஏய் நான் சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர், என்னையே கூட்டிகிட்டு போக மாட்டேன்ருவியா நீ? வா கூட்டிகிட்டு போ. நீ எந்த சைடுல திரும்ப? தம்பி இங்கே தான் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போய் விடு. அச்சோ என்னோட சூப்பர் மார்க்கெட் மக்களே. என்னோடய சூப்பர் மார்க்கெட்டுக்கு டாட்டா பை பை சொல்லிவிடுங்க. லொக்கேஷன் தெரில. அண்ணன் தொலைஞ்சு போயிட்டேன். ஒரு குறுக்கு சந்தூர்லேயே வந்தான். ஆனால் இந்த பாருங்க நம்மளுக்கு பழக்கப்பட்ட லொக்கேஷன். மக்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் பை பை சொல்ல வேண்டியதில்லை. $800 வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த பக்கம் இல்லை. இதுதான் நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டோட ஸ்ட்ரெயிட் லைன். பாருங்கள் எத்தனை பேர் வரானுங்கன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நைட் டைமு கூட. ரீஸ்டாக்கர் இன்னொன்று எடுத்துகிட்டு தானடா இருப்பேன் பொருளெல்லாம். ஏன்டா டேய் 3 கஸ்டமர் லைனில் நிற்க வச்சிட்ருக்கே. இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்காடா டேய்? கேஷியர் டக்குன்னு போடு. இதை நான் ஒரு பல்காக போட்டுட்ருக்கானே. 14 17 20 24 36 40 44. நசரே நீங்கள் கம்மியாக போடுறீங்க. அண்ணனோட ரேஞ்சுக்கெல்லாம் $60 வந்திருக்கு ஒரு வாட்டி. இந்த சார் வராது.
ப்ளஸ் எத்தனை டாலர்ஸ்? $22. இந்த மேடம்து எஸ் 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 வருமா 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 வருமா? $60 தானு. இல்லை இந்த சேருது தானு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நார்லோ காஃபி இஸ் எவ்வளோ? $42. முன்னாடி இருந்ததுன்னா கம்மி தான் மக்களே. ரீஸ்டாக்கர் விடுங்க, அங்கே உழைச்சிட்டு கடமா. எவ்வளோ மேடம்? நீங்களாம் கம்மி தான் மேடம். போங்க மேடம். $14. இந்த பையனா சோடாவே எடுத்துருக்கான். சோடா சொங்கப்பன் மக்களே. இவங்க சோடாவே எடுக்கிற பீஸா வந்திருக்கு மக்களே. ஒரு கேக் இருக்குது, 2 ப்ரெட்டும் இருக்குது. தம்பி நான் வேலை செஞ்சுக்கிறேன், நீ போ. ஓப்பனர் க்ளோஸ்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா மக்களே? டிஸ்பிளே ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? சீஸு மாதரெல்லா, அடுத்தது பயோ எக் 4 பேக் ஹனி. இதெல்லாம் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வீடியோவில் பார்த்த மக்களே. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போனதுக்கப்புறமா தான் அன்லாக் பண்ணாங்க. நான் அந்த சேனலோட பேரை சொல்கிறதுக்கு விரும்பவில்லை. லாஸ்ட் என்ன தெரியுமா அன்லாக் பண்ணுவோம்? போனது வந்தது தான் அன்லாக் பண்ணுவோம். அந்த லாஸ்ட் ப்ராடக்ட் லைசன்ஸை நான் அன்லாக் பண்ணுறதா இல்லை, நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. தம்பி ரீஸ்டாக்கரு, தம்பி இன்னும் என்னோட வேலை முடியலையாடா? எக்கா அவன் கொண்டு வந்து ரீஸ்டாக் பண்ணு. எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணுவான் மக்களே. இவன் ரீஸ்டாக் பண்ணி இதெல்லாம் பண்ணி நம்மளோட வேர் ஹவுஸில் காலியாக இருக்கோ அது எல்லாத்தையும் 2 ஆர்டர் போட்டுருவேன். இப்போ $1000 இருக்கா? ஒரு $500 மீதி இருந்துச்சுன்னா பெருசு மக்கள். ஏன்னா இப்போல்லாம் நான் ஸ்டாக் இறக்குனா பல்காக இறக்குவேன். பையன் வெளியே வந்து நின்னதுக்கப்புறமா தான் ஸ்டாக்கே இறக்குவேன். ஓகே மக்களே, இந்த ரீஸ்டாக்கர் பையன் வெளியே நின்னதும் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே. வெளியே நின்றுட்டான் அப்படின்னா என்ன, வீடியோ முடிய போகுது. பாய் மக்களே, பாய். அதுக்கு முன்னாடி தேவ க்ளோஸ்ட் ப்ராடக்ட் நான் ஃபவுண்ட் 1 அப்கிரேட் காஸ்ட் 0. பாருங்கள், ஒரு நாள் பிச்சுக்க போது $3000 எனக்கு வேணும் பேலன்ஸ். இது வச்சுட்டேன். சேவ் மெனு. பாய் மக்களே, பாய்.